போச்சு. துவங்கி ஒரு ஸ்டெப் கூட வரல. தேரை இழுக்கவே ஆரம்பிக்கல. எம்பி வந்து கையை வச்சு இழுக்க உடனே அந்து போச்சு. எவ்வளவு பெரிய அவசரம். ஒரு வருஷமும் திருநெல்வேலியில 513 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு செயல் குறைபாடு தான் காரணம். பல வருஷமா இந்த வடத்தை மாத்துங்கன்னு சொல்லியாச்சு. நேத்து முதற்கொண்டு சொல்லியிருக்கோம். இந்து மணில இருந்து இந்த பக்தர்கள் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க வடத்தை மாத்துங்கன்னு. 2 வடம் அந்த இருக்கு. இருக்கிறது 4 வடம். 4 வடத்துல 3 வடம் அந்த போச்சு. இவங்க என்ன திருவிழா நடத்துறாங்க? உண்டியல் வச்சு வசூல் பண்றாங்க. குத்தகை வசூல் பண்றாங்கல்ல. அண்மை செய்தி. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா தேரோட்டத்தின் போது தேரை இழுக்க தொடங்கிய சில நொடிகளில் தேரின் வடங்களானது அறுந்து போயிருக்கிறது. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். இந்த தேரின் வடங்கள் எப்படி அருந்தன? தற்போது அங்கு நிலவக்கூடிய களச்சூழலை விவரிங்க ராமசுந்தரம். தமிழகத்துல பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல ஒண்ணு வந்து நெல்லையப்பர் கோவில். இந்த நெல்லையப்பர் கோவில்ல முக்கிய திருவிழா வந்து இந்த ஆணி திருவிழா. இந்த ஆணி திருவிழாவின் போது இந்த நெல்லையப்பர் தேர் சுமார் 450 டன் எடை கொண்ட அந்த நெல்லையப்பர் தேர் வந்து 4 ரத வீதிகளையும் வலம் வரும். இந்த தேர் வந்து ஆசியாவிலேயே மிக பெரிய எடை கொண்ட முதல் தேர்னு சொல்லப்படுது. இந்த தேருக்கு 4 வடங்கள் பொருத்தப்பட்டு 4 ரத வீதிகள்லயும் பக்தர்கள் வந்து மனித முயற்சியாலேயே முழுவதும் வந்து இழுத்து 4 ரத வீதிகளையும் வலம் வந்து தேரை வந்து நிலையம் சேர்ப்பார்கள். இன்றைய தினம் தேர் திருவிழா சரியாக 7:17 மணிக்கு வந்து தொடங்கிய நிலையில மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார்கள். வடம்பிடித்து இழுத்த ஒரு சில வினாடிகளிலேயே தேருடைய 3 வடங்கள் அடுத்தடுத்து அருந்து கீழே விழ தொடங்கியது. இதனால வந்து தேர் எங்கும் நகல முடியாத ஒரு நிலையில அப்படியே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால வந்து அப்பகுதி வந்து ஒரு பரபரப்போடு காணப்படுகிறது. இந்து முன்னணியர் பாஜகவினர் வந்து இந்த தேர் வடம் அருந்தது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையானது நடந்து வருகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கோவில் ஊழியர்கள் மாற்று வடம் வந்து கொண்டு வரப்பட்டு இந்த தேர்ல வந்து பொருத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்திருக்காங்க. தேர் இழுக்க தொடங்கிய ஒரு சில வினாடிகளிலேயே வந்து தேரின் வடம் வந்து அருந்தது. ஒரு பக்தர்கள்ட்டே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேருடைய வடத்தை வந்து மாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பக்தர்கள் தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ற தேர்களுடைய வடம் வந்து முழுவதும் வந்து பழமையான நிலையில இருக்கிறது. ஏற்கனவே அருந்து போகக்கூடிய நிலையில இருந்துதான் அவர்கள் வந்து மாற்று ஏற்பாடு செய்து மாற்றியிருக்கிறார்கள். இதை வந்து மாற்ற கோரி பலமுறை சொல்லியும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இந்து முன்னணியினர், பாஜகவினர், பக்தர்கள் என இந்த அறநிலைத்துறையினர் வந்து தொடர்ந்து வந்து அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அந்த வடத்தை மாற்றக்கூடிய பணி நடந்து வருகிறது. இன்னும் 1 மணி நேரம் வரை ஆகலாம் என சொல்லப்படுகிறது. தேர் வந்து அந்த வடம் மாற்றிய பின்னரே இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அந்த அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.